இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காலமேக புலவரோட பாட்டை பாடுவோம். இது வந்து காலமேக புலவர் வந்து நான் சொல்கிற பாட்டு எல்லாமே காலமேக புலவர் வந்து யமகண்டம் பாடும்போது பாடினது தான். ஒருத்தர் கேட்ட உடனே டக்குன்னு பாடுறது. இதில் வந்து பிற்குறி வெண்பான்னு தமிழில் ஒரு இது இருக்கு. பிற்குறி வெண்பான்னா முதல்ல பொருளை எல்லாம் சொல்லிடுவா, கடைசியில் வந்து அர்த்தத்தை சொல்லுவா. கடைசி வரையிலே அர்த்தம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறது. முதல்ல பொருளை எல்லாம் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறது, கடைசியில் அர்த்தத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து சொல்கிறது. அது பிற்குறி வெண்பான்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி அது வந்து தமிழில் உண்டு. அந்த மாதிரி வெண்பா உண்டு. அந்த மாதிரி வெண்பா எழுதுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அது என்னன்னா, நீங்கள் முதல்ல வந்து ஆன்சர் எல்லாம் உங்கள் அந்த அதில் வர நாலு அந்த பாட்டில் வந்து ஒரு 4 கேள்வியாக இருக்கும். அதுக்கு ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பொருள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பொருளை வந்து இலக்கணத்தோட ஒரு வரியாக அமைச்சிடணும். அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி அதனோட காரணங்களை மேலே கொண்டு வரணும். நீங்கள் என்னன்றதை வந்து எதுக்கு எதுன்றதை அப்புறம் கொண்டு வரணும். முதல்ல கடைசி வரியை எழுதிட்டு கடைசி வரியில் அதுக்கான பதில் எல்லாத்தையும் எழுதிடணும். முன்னாடி வந்து அதுக்கான கேள்விகளை கேள்விகளை வந்து நீங்கள் சந்தைப்படுத்தி கரெக்டாக இலக்கணப்பழி இல்லாமல் எழுதி கொண்டு வரணும். இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த பாட்டை நீங்கள் கேட்டப்பறம் புரிஞ்சுப்பீங்க. அது அந்த மாதிரி காண இதுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்து ஒருத்தரை பாட சொன்னாலே 4 நாள் ஆகும். இதுக்கான வரிகளை சேர்த்துக்கிட்டு உள்ள வந்து சந்தைப்படுத்தி இலக்கணப்பழி வராமல் எழுதுறதுன்றது. ஆனால் இவரை வந்து யமகண்டத்தில் மேலே ஏற்றிட்டு, அதனால தான் இவருக்கு பேர் ஆசுகவின் பேர். யமகண்டத்தில் மேலே ஏற்றிட்டு இவரை எப்படியாவது பழி வாங்கிடணும், இவனை எப்படியாவது ஜெயிக்கவே விடக்கூட, இவனை தோக்கடிச்சிடணும் அப்படின்றதுக்காக கண்டபடிக்கு என்னென்னவோ கேட்பாவா. அதெல்லாம் நம்ம இனிமேல் சொல்லும் போதெல்லாம் வரும். என்னென்னமோ கேட்குறா, எதேதோ சொல்கிறா, ஒவ்வொரு கவி 64 கவி புலவர்கள் சுற்றி நின்று அதுக்கு ஒன்றுன்னு கேட்குறது. ஒருத்தர் கேட்டா சும்மாவா இல்லை, சும்மா தை மாசி பங்குனி வரா மாதிரி ஒரு பாட்டு பாடு, தை மாசி பங்குனி அர்த்தம் வரா மாதிரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னா, தை மாசி பங்குனின்றதை வந்து வச்சு ஒரு பாட்டை பாடுறதுன்றது எப்படி என்னன்னு பாடுறது அது. ஆனால் இவர் பாடுறாரு தை மாசி பங்குனியை வச்சு பாடுன்றது என்ன மாதம் எதை வேணுமா. நாய்க்கும் தேங்காய்க்கும் பாடு, சிலையடை பாடு அப்படின்னு கேட்டிருக்க. இன்னும் என்ன நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா இந்த பாட்டு நம்மளுக்கு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு எப்படியா இருந்தாலும் இது ஒரு 100, 100, 1000, இதில் ஒரு 108 சோஸ்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது ஒரு 28, 30 இருக்கு. அது ஒரு 30 ஆகத்தில் உங்களுக்கு வந்து இன்னொரு 140 நாள் இருக்கு. இந்த 140 நாள்ல நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டு வரேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இன்னைக்கு சொல்ல போற பாட்டு கேட்டுங்க. அவருக்கு காலமே போற பாடியது. பாணர்க்கு சொல்லுவதும் பைம்புனலை மூடுவதும் தானு உரித்ததுவும் சக்கரத்தோன் ஊனதுவும் எம்மானை ஏத்துவதும் ஈசனிடத்தும் சிரத்தும் தைமாசி பங்குனி மாதம் அப்படின்னு பாடுற இந்த பாட்டு. இதுல வந்து இந்த தைமாசி பங்குனி மாதம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பதில். தைமாசி பங்குனி மாதம்ன்றது மட்டும்தான் பதில். மேலே இருக்கிறதெல்லாம் கேள்வி. அதுதான் பிக்குறி வெண்பான்றது. அதுதான் மேலே இருக்கிறதெல்லாம் கேள்வி. இதை பாருங்க, நான் சொல்ல இந்த தைமாசி பங்குனி மாதம்ன்றத எப்படி பிரிச்சுக்கணும்னா, தை 1, மாசி 2, மாசு 2, இபம் தைமாசிபங் இபங்குன்றோம் இல்லையா நம்ம. தைமாசு மானா மாசு, தைமாசு இபம் அப்படின்னு வச்சுக்கணும். தைமாசி இபம், தை மாசு இபம், கு பங்கு, உனி பங்குனின்றதுக்கு வருது இல்லையா, கடைசியில நீ வருது இல்லையா, அது உனி, பங்கு உனி. மாது அம், மாதம்க்கு வந்து மாது அம். தைமாசி பங்குனி மாதம்ன்றத தை மாசு இமம் கு உனி மாது அம், இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7 பாயிண்டா பிரிச்சுக்கணும். இதை 7 பாயிண்டா பிரிச்சுக்கும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கு 7 இருக்கு. அந்த 7க்கு 7 இதை நீங்க எழுதி நம்பர் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டா. அந்த மாதிரி பண்ணிக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா, பாணர் சொல்லுவதும், பாணர்ன்றது வந்து தையக்காரர் வந்து தையக்காரர் தான். அந்த காலத்துல தையக்காரர்கள் தான் பாணர்னு சொல்லியிருக்கா. பாட்டு பாடுவதும் பாடுவா, தையல் வேலையும் செய்வா. அது மாதிரி இதுல 7 இதுக்கு வந்து முதல் 1 வந்து பாணர் உரித்ததும், பைம்புனலை மூடுவதும் 2, தானு உரித்ததும் 3, சக்கரத்தோன் உண்ணுவதும் 4, எம்மானை ஏத்துவதும் 5, ஈசனிடத்தும் 6, சிரத்தும் 7. தை மாசி பங்குனி மாதம்ன்றது இந்த இதுல 7ஆ பிரிச்சுக்கோம் பாருங்க. நம்ம
அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்று சூட் ஆகணும். அதுதான் இப்ப பாருங்க. நம்ம வந்து நம்பர் 1 வந்து பாணர் பாணர் சொல்லுவதும் தை. தைன்றது முதல்ல இந்த இதை ஆரம்பிக்கிறது பாருங்க. தைன்றது வந்து பாணரை வந்து துணியை தைன்னு தான் சொல்லுவோம். பாணரை கிட்ட கொடுத்து துணியை தையன்னு சொல்லுவோம். பாணர் சொல்லுவதும் பாணருக்கு எப்பயும் தை இப்படி துணி தைக்கணுன்றது தைன்னு சொல்லுவாங்க. பாணன்றதுக்கு துணி தைக்கிறவாளுக்கு பேரு பாணன்னு பேரு. பைம்புணலை மூடுவதும். பைம்புணல்ன்றது வந்து சின்ன ஓடுறது பாருங்க. அதான் புனல்ன்றது ஓடை, சின்ன ஓடுறது பாருங்க. அந்த ஓடையில அதை எது தடுக்கிறதுன்னா புனலை மூடுறது. பைம்புணலை மூடுவது என்னது இதுல வரணும். நீங்க அவர் சொல்லிருக்க பதில் இருக்கு பாருங்க கீழே, தை மாசி பங்குனி மாதம் அதுல வரணும். முதல்ல தை முடிஞ்சு போச்சு, அடுத்தது மாசுன்னு மாசுன்னா பாசின்னு அர்த்தம். இந்த பைம்புணல் ஓடுறது, இந்த பைம்புணல் மூடுறது எதுன்னா இந்த மாசு தான், பாசி தான். பாசி அப்படியே சேர்ந்து போய் தண்ணி ஓடுறத ஒரு ஸ்டேஜ்ல தண்ணி ஓடாத நிறுத்திடும். அதான் பைம்புணலை மூடுவதுன்றது வந்து மாசி. தானு உரித்ததுவும். தானுன்றது ஈஸ்வரன். தானுமாலைன்னு அதான் ஈஸ்வரனுக்கு ஒரு பேரு. சுசீந்திரன் ஈஸ்வரன் பேரு தானுமாலைன்னு பேரு. தானுமாலை என்றது ஒரு தானு உரித்ததும். பரமசிவன் வந்து உரித்தது, தோலை உரித்தது யார? ஒரு யானையை தோலை உரிச்சதா இருக்கு நம்மளுக்கு. அந்த இதுல இருக்கு நம்மளுக்கு. நம்ம திருவிளையாடல் பிராணத்தை பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். இந்த பரமசிவன் வந்து யானையோட தோலை உரிச்சு தான் போத்திக்கிறார். அந்த யானையோட தோலை உரிச்சு அதான் தானு உரித்ததும்னா இங்க நீங்க தை மாசு இபம்னு சொன்ன பாருங்க. மூணாவது 3 வந்து இபம். இபம் பாத்தீங்கன்னா தானு உரித்ததும். இபம்னா யானைன்னு அர்த்தம். இபம்ங்கிறது யானை. அதனால்தான் தானு உரித்தது என்ன? யானை. இபம். தானு உரித்ததுக்கு வந்து இபம். பாணர் சொல்லுவதற்கு வந்து தை. பைம்புணலை மூடுவதற்கு வந்து மாசு. தானு உரித்ததுக்கு வந்து இபம். மூணாவது யானையை உரிச்சதும். சக்கரத்தோன் ஊனதுவும். சக்கரத்தோன்றது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுக்கு ஊன் வந்து உண்ணது, சாப்பிட்டது, மண் அள்ளி தின்னார் இல்லையா, அதுதான் ஊன். 4 இங்க கூன்றது வந்து பூமின்னு அர்த்தம். இதுல இவம் கூ சொன்னேன் இல்லையா, 4வது வார்த்தை வந்து கூ. 4வது வந்து கூ. இந்த கூ வந்து ஊனதும் சக்கரத்தோன் ஊனதும்னா மண் அள்ளி தின்னாராம். பெருமா அது கிருஷ்ணன் வந்து மண் அள்ளி தின்னு யசோதை அடிச்சது உங்களுக்கு நம்ம இருக்கு இல்லையா, கிருஷ்ணாவதாரத்துல அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சொல்றேன். கிருஷ்ணன் ஊனதுவும். கிருஷ்ணனுக்கு சாப்பாடானதான் எது? பூமி. அதான் கூ இங்க 4வது கூ. அடுத்தது எம்மானை ஏத்துவதும். உனின்னு இருக்கு பாருங்க, உனி. அடுத்தது உனி. உனின்றது என்னன்னா அர்ச்சனை பண்றது, புகழ்ந்து அதாவது பெருமாளுக்கு வந்து வேண்டி தியானம் பண்றது, பெரிய தியானம் பண்றமே, அதுதான் மனசுக்குள்ள தியானம் பண்றமே, அதுக்கு பேர் உனின்னு பேரு. உனின்னா தியானம்னு ஒரு பேரு. எம்மானை ஏத்துவதும். நம்ம ஈஸ்வரன் நினைச்சு பெருமாளை நினைச்சு நம்ம மனசுல நினைச்சு ஏத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? தியானம் பண்ணுவோம். அதுதான் எம்மானை ஏத்துவதுக்கு தியானம் வாங்க. ஈசனிடத்தும். ஈசன்னா மகாவிஷ்ணு. ஈசன்னா ஈஸ்வரன். இடத்தும். இடம்னா இடது பாகம். பெருமாளுக்கும் சொல்லலாம், ஈஸ்வரனுக்கும் சொல்லலாம். ஈசன் இடத்தும். இடது பாகத்தில் இருக்கிறது யாரு? பார்வதி தேவி இடது பாகத்தில் இருக்க இல்லையா, அதான் மாதுன்றது இந்த இடத்துல வந்து உமாதேவி. பங்கு உனி மாது அம். மாதுன்றது வந்து இந்த இடத்துல உமாதேவி. ஈசன் இடத்ததும். ஈசனோட இடத்துல இடது பக்கத்துல இருக்கிறது வந்து மாது, இந்த மகாலட்சுமி. அடுத்தது சிரத்தும். சிரத்தும்னா தலைக்கு மேல. அம்முன்னு வருது பாருங்க 7வது. அம்முனா வந்து தண்ணி. அம்முனா தண்ணி. தலைக்கு மேல தண்ணி இருக்கான், என்னது? கங்கை. சிரத்தும். அடுத்தது அதான் 7வது வந்து சிரத்தும். தை மாசி பங்குனி மாதம். இது 7 என்னன்னா தை மாசி பங்குனி மாதமா. அதான் அவர் சொல்றது. வானர் சொல்லுவதும் பைம்புணலை மூடுவதும் தானு உரித்ததும் சக்கரத்தோன் ஊனதும் எம்மானை ஏத்துவதும் ஈசனிடத்தும் சிரத்தும். இது வந்து 7. பாணன் சொல்லுவதும் 1, பைம்புணலை மூடுவதும் 2, தானு உரித்ததும் 3, சக்கரத்தோன் ஊனதும் 4, எம்மானை ஏத்துவதும் 5, ஈசனிடத்தும் 6, சிரத்தும் 7. இந்த 7 தான் என்னன்னா தை மாசி பங்குனி மாதம் அப்படின்றார். இது அப்படியே 7ஆ பிரிக்கணும். தை மாசி பங்குனி மாதம்ன்றது தை 1, மாசு 2, இபம் 3, 4 கூ 4, உனி 5, மாது 6, அம் 7. இந்த 7ஆ பிரிச்சு மேல சொன்ன 7க்கும் இதுதான் இந்த ஒரு வார்த்தை வருதாங்க. தை மாசு இபம் கூ உனி மாது அம். இதை நம்ம பிரிச்சு ஒரு பேப்பர்ல எழுதிட்டோம்னு வைங்க. எழுதினும் போது நீங்க இந்த பாட்டை படிச்சுட்டு ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தை பாத்தீங்கன்னா பதில் இங்க இருக்கும். அதான் இது இது வந்து பெண்குறிப்பான்னு. இது வந்து தமிழ்ல வந்து ரொம்ப விசேஷமான இது.
இது வந்து அவ்வளோ ஈஸியாக பாடலாம் முடியாது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. பிற்குறிப்பா பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். பிற்குறிப்பா வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி வரி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ தை மாசி பங்குனி மாதம் இதை முதல்ல எழுதினுடணும். தை மாசி பங்குனி மாதம்ன்றதை எழுதிட்டு, ஏன்னா புலவர் கேட்டது அதுதான், தை மாசி பங்குனியை வச்சு பாடுன்னு தானே. தை மாசி பங்குனி மாதம்ன்ற அதுதான் கரு இந்த பாட்டுக்கு. அதை எழுதினுடணும். அதுக்கேற்ற மாதிரி முதல் வரிகளை எல்லாம் எழுதணும். முதல்ல இருக்கிறது இலக்கணப்பிழை இல்லாத எழுதணும். இந்த தை மாசி பங்குனி மாதம்ன்றதை எத்தனையா பிரிக்கணும், சரி எத்தனையா பிரிக்க முடியும்னு பார்த்து முதல்ல 7ஆ பிரிச்சுக்கணும். மனசுக்குள்ள 7ஆ பிரிச்சுட்டு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன கேள்வியை என்ன கேள்வியாக கொண்டு இந்த பதில் வரும். எந்த ஒரு கேள்வியை இந்த பாட்டில் கொண்டு இந்த பதில் வரும். இந்த தை மாசி பங்குனி மாதம், நான் தை மாசி பங்குனி மாதம்ன்றது மாறக்கூடாது. இதை தான் அவர் கேட்டுருக்குது. இப்போ எதிர்க்கு அங்கே யமகண்டத்தில் புலவர்கள் கேட்டது வந்து இதை தான். இதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு கோலம் போடுறீங்களே, கோலம் போடும்போது அவுட்டர் ரவுண்டை போட்டுட்டு, அவுட்டரில் எப்படி வளைவா போடுவீங்கல்ல, அதை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள கோலம் போடணும், கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி அவுட்டர்லேருந்து ஒன்று ஒன்றா கொண்டு நடுவில் கடைசியில் டாட் வைக்கிறீங்க, புள்ளி வைக்கிறீங்களா, அதில் கொண்டு முடிக்கணும். கடைசியில் உள்ளுக்குள்ளே போடுற புள்ளியில் கொண்டு முடிக்கணும். ரொம்ப கஷ்டம். படத்துக்கு கண்ணை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் படம் வரையணும். முடியுமா? கண்ணை வரைஞ்சிடணும் முதல்ல. சாதாரணமாக ரவுண்டு தலை ஹேரு இதெல்லாம் போட்டு மூக்கெல்லாம் போட்டு கண்ணு எந்த இடத்துக்கு நேராக வருதுன்றதை பார்த்து வரைவோம் இல்லையா? இது அப்படி கிடையாது. முதல்ல கண்ணு 2 கண்ணை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை வரைகிறது. ரொம்ப கஷ்டமானது. இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடவே முடியாது. இது ரொம்ப வெரி ரேர். இதுக்கு வந்து டைம் கொடுத்து 4 நாள் டைம் கொடுத்து நீ ஒரு பாட்டு எழுதினு வானாலே புலவர்கள் திண்டாடுவான். ஆனால் காலமேக புலவர் வந்து உரி மேலே நின்றுட்டு பெரிய பயம், உரியை வெட்டி விட்டா நெருப்பில் விழுந்து செத்து போடுவார். அந்த ஒரு கண்டிஷனில் கீழே கேட்டவுடனே ரொம்ப அனாவசியமாக பாடினாராம் இதை. இப்போ எப்பேற்பட்ட புலமையாக இருக்கும், எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம தமிழை வளர்த்ததுனால தான் நம்மளுக்கு தமிழ் வந்து என்ன பாடினாலும் அழியாது, அப்படியே இருக்கும். தேங்க்யூ.